ஹாப்பி எவ்ரிவன். சிஇ டூ பிஜி 2025க்கான எக்ஸாம் டைம் டேபிள் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த டைம்ல நம்ம டைம் டேபிள் பத்தி ஒரு குயிக்கான வீடியோவா பாத்துரலாம். ஸோ, அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாம் 13th மார்ச் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 1 வரைக்கும் நடக்க போகுது. அண்ட் இதுல மொத்தமா 43 ஷிஃப்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் நெறைய நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குல்ல. 43 ஷிஃப்ட்ஸ்ல வந்து இத கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் ஒரு ஷிஃப்ட்ல நடக்கிற எக்ஸாம்க்குமே 90 மினிட்ஸ் தான் டைம். நீங்க என்ன பேப்பர் எடுத்தாலும் உங்களுக்கான டைம் 90 மினிட்ஸ் தான். அண்ட் இந்த எக்ஸாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 157 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் 4 லேக்ஸ் பீப்பிள் வந்துட்டு இந்த சியூடி பிஜிக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ நீங்க நம்பர்ஸ் பார்த்து பயப்பட வேணாம். நம்ம நல்லா படிச்சோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இது 2த்துலயுமே இருக்கும். பட் அதுலயுமே சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? லாங்குவேஜ் பேப்பர்ஸ்லலாம் வந்துட்டு 2 லாங்குவேஜ்ல இருக்காது. அண்ட் நம்ம ஆல்ரெடி இந்த சியூடி பிஜி பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம்ல. அதிலேயே சொன்ன மாரி நீங்க எம்டெக் ஒரு ஹையர் சயன்ஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா, அங்கேயுமே உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கும். பட் அது மட்டுமே இல்லாம இங்க கீழ சில பேப்பர்ஸ்லாம் குடுத்துருக்காங்கல்ல. இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸெப்ஷன். நீங்க இந்த பேப்பர்ஸ் எடுக்கிறதா இருந்தா மட்டும் அது எந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. மத்தபடி நீங்க ஜெனரலா ஏதாவது பேப்பர் எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜ்மே இருக்க போது. அண்ட் முக்கியமான விஷயம் எக்ஸாமோட சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அதாவது அட்மிட் கார்டு உங்களுக்கு எப்ப வரும்? அது எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய டவுட்டு. அது வந்துட்டு இவங்களே கிளியரா குடுத்துருக்காங்க. 10 டேஸ் பிரியர் டூ த எக்ஸாம் ஓகேவா? உங்களோட எக்ஸாம் டேட்லருந்து 10 நாளைக்கு முன்னாடி அந்த அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகும்னு குடுப்பாங்க. ஸோ அது வந்து அதவே நீங்க நெனச்சு எக்ஸாம்க்கு படிக்காம இருக்க வேணாம். அட்மிட் கார்டு நமக்கு கண்டிப்பா வந்துரும். 10 டேஸ்க்கு முன்னாடி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவரைக்கும் நீங்க தெளிவா படிச்சுட்டுருங்க. அட்மிட் கார்டு வந்தோனே டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். நீங்களுமே வந்துட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல ஏதாச்சும் அப்டேட் வருதான்னு பார்த்துட்டே இருங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்தா நீங்க உடனே பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கெட்யூல் நம்ம குயிக்கா கோ த்ரூ பண்ணிடலாம். ஒரு டேட்டுக்குமே என்ன எக்ஸாம், என்ன டைமிங்லாம் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேட்ல எந்த டேல அந்த எக்ஸாம் நடக்க போகுது. கன்டினியூஸா சில நேரம் இருக்கு. சில இதுல ஹாலிடேஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களோட எக்ஸாம் எப்பயோ அதுக்கேத்த மாரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட் இப்போ 13th மார்ச் நடக்குதுன்னா 3 ஷிஃப்ட் இருக்கு. ஷிஃப்ட் டைமிங் வந்து எதுலயுமே மாறாது. ஓகேவா? 9 ஏஎம் டூ 10:30 ஏஎம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க செகண்ட் ஷிஃப்ட்ல போறீங்கன்னா 12:30 பிஎம் டூ 2 பிஎம். நெக்ஸ்ட் தேர்ட் ஷிஃப்ட்ல போறீங்கன்னா 4 டூ 5:30 பிஎம் எல்லாமே 90 மினிட்ஸ். ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஒரே நாள்ல நமக்கு ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். ஒரே ஷிஃப்ட்ல ஒரு எக்ஸாம் தான் இருக்கும்னு கிடையாது. இப்ப நீங்க 13th மார்ச் பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ஒன்லயே நமக்கு 3 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே. இந்த 3 எக்ஸாம்ல ஏதாவது ஒண்ணு நீங்க எழுதுறதா இருந்தா, அன்னைக்கு நீங்க போணும். அதே மாரி ஷிஃப்ட் 2ல 2 இருக்கு. ஷிஃப்ட் 3ல 3 இருக்கு. நீங்க சப்போஸ் நீங்க எழுதுற எக்ஸாம் எல்லாமே ஷிஃப்ட் டே 1லயே வந்துருச்சுன்னா, நீங்க அந்த எக்ஸாம் எல்லாமே அந்த டே 1லயே எழுதுற மாரி இருக்கும். நீங்க 3 எக்ஸாம் கூட நீங்க எழுதுறது டே 1லயே வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்க சூஸ் பண்ண எந்த சப்ஜெக்ட்டுமே கிளாஷ் ஆகாத மாரி தான் இருக்கும். எம்பிஏ எக்ஸாம்லாம் ரொம்ப கடைசில தான் நடக்குது. அண்ட் சில டே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்குது. ஸோ நீங்க அத பத்தி வொரி பண்ணவே வேணாம். நான் எல்லா எக்ஸாமுமே படிக்க போறதில்ல. என்னன்னைக்கு நடக்கும்னு உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் லிங்க்ல அண்ட் வாட்ஸ்அப்ல குடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட எக்ஸாம் என்னைக்குன்னு தெளிவா பார்த்துட்டு போங்க. வெறும் நேம் மட்டும் பார்க்காதீங்க. நீங்க என்ன பேப்பர் கோட் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. பேப்பர் கோட் அண்ட் நேம் 2த்தையும் வச்சு சர்ச் பண்ணி கரெக்ட்டா என்னைக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்க கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ல வந்துட்டு மாத்தி பார்த்துட்டீங்கன்னா, எக்ஸாம் டோட்டலா வந்துட்டு டிஃபரெண்ட் டேல எழுதுற மாரி இருக்கும். பிகாஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க பாருங்க. ஆல்ரெடி நம்ம மேனேஜ்மென்ட் எம்பிஏ படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு QP12 பார்த்தோம்ல. COQP12 பார்த்தோம். அண்ட் COQP11மே நமக்கு ஒரு பேப்பரா இருக்கு. நீங்க சப்போஸ் இங்குமே ஜெனரல் இருக்குன்னு உங்க எக்ஸாம்க்கு பதிலா மாத்தி பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்றேன். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் ரைட். ஸோ நீங்க மாத்தி பார்த்துட்டு இங்கேயும் ஜெனரல் இருக்கு, இங்கேயும் ஜெனரல் மேனேஜ்மென்ட் இருக்கு. நம்ம சரியா பார்க்காம வேற ஷிஃப்ட்க்கு போய் நம்ம எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகக்கூடாது. அதனால கொஸ்டின் பேப்பர் கோட் அலாங் வித் த கொஸ்டின் பேப்பர் நேம். ஐ அம் சாரி. கரெக்ட் தான். டெஸ்ட் பேப்பர் கோட் நேம் ஓகேவா? அத பார்த்துட்டு நீங்க போங்க. ஸோ வேற மேக்ஸிமம் ஆஃப் த பீப்பிள் வந்து எம்பிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எம்பிஏ வந்து நமக்கு 25த் மார்ச் தான் இருக்கு. 20 டேஸ் கிட்ட நெறைய டைம் இருக்கு. படிக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா ஆல்ரெடி பண்ணிருங்க. பயாலஜி, மைக்ரோ பயாலஜிலாம் 26th மார்ச் அண்ட் சைக்காலஜி பேப்பர்லாம் 30th மார்ச் அந்த மாரி தான் நடக்குது. அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த லாங்குவேஜ் பேப்பருமே 30th மார்ச் தான் நமக்கு நடக்குது. ஸோ லாஸ்ட்ல எக்ஸாம் இருக்கவங்களுக்குலாம் நெறைய டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன படிச்சிருக்கீங்களோ அத வந்துட்டு கொண்டு போய் சேர்த்துருங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம்னு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்க வந்துட்டு நான் கீழ குடுக்குறேன். போய் பாருங்க. அது மட்டுமே இல்லாம சில சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ப ஒன்னொன்னா அத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில் எந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. அந்த சிங்கிள் சப்ஜெக்ட் கூட வச்சு நீங்க வேற என்னென்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாரி நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட்.